ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு எப்படி இங்கிலீஷ் பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகள் எப்போவுமே நம்ம பேசுகிறத பார்த்து அதே மாதிரி தான் பேச பழகுவாங்க. ஸோ குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம தமிழோடு சேர்த்து இங்கிலீஷையும் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க பேச பழகும் போதே தமிழும் நல்லா பேச கற்றுக்குவாங்க, இங்கிலீஷையும் அதே மாதிரி கற்றுக்குவாங்க. குழந்தைகள் எப்பவுமே நாம பேசுறத திரும்ப திரும்ப பேசி காமிப்பாங்க. அவங்க வளர்ற சமயத்துல நம்ம நிறைய அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களும் அதே மாதிரி அழகா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கிலீஷ்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லுவோம், இது செய்யாத, அது செய் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைங்க நிறைய வீட்டுக்குள்ள அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஓடிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ரன் இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட வந்து நம்ம தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட சொல்றதுக்கு டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லார்கிட்டையும் மரியாதையா பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ இருமும் போதும் தும்மும் போதும் ஒரு கர்ச்சிஃபோ இல்லை டிஷ்யூவோ நீ வந்து வச்சுக்கோ, வாய் மூடிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் அ டிஷ்யூ வென் யூ ஸ்னீஸ் ஆர் காஃப் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குழந்தைகள் சூடான பொருட்களை வந்து அடிக்கடி சூடு போட்டுப்பாங்க, தெரியாமல் தொட்டு. ப்ரெஷர் குக்கரில் சூடான பாத்திரம்லாம் இருக்கும்போது அடுப்புக்கிட்ட வராத, அதனால அடிக்கடி நம்ம சொல்லுவோம் அடுப்புக்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு ஸ்டே அவே ஃப்ரம் ஹாட் ஸ்டவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க கிட்ட படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ ப்ரஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரஷ் யோர் டீத் பிஃபோர் பெட் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் யூ ஈட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட இடத்த சுத்தமாக வச்சுக்கோ, உன்னோட ரூமை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்கிறதுக்கு க்ளீன் அப் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்கிட்ட உன்னோட விளையாட்டு ஜாமான்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் வந்து விளையாடணும், இப்படிலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷேர் யுவர் டாய்ஸ் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பெரியவங்க சொன்னபடி கேளு, டீச்சர் சொன்னபடி கேளு அப்படிலாம் சொல்கிறதுக்கு லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ், லிசன் டு யுவர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்போவும் எல்லார்கிட்டையும் ப்ளீஸ் சொல்லணும், யாராவது ஏதாவது கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும், இப்படிலாம் சொல்லி பழக்கிறதுக்கு சே ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க எப்போவுமே இந்த அனிமல்ஸ் கூடலாம் கொஞ்சம் விளையாடுவாங்க. நாய் பூனைலாம் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா திடீர்னு அடிச்சிருவாங்க, அது மேலே ஏதாவது தூக்கி போட்டுருவாங்க, விளையாட்டாக பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பி கைண்ட் டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நல்ல காய்கறி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் யோர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, நிறையா தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரிங்க் plenty of வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷூஸ் எல்லாம் நீ வந்து கண்ட இடத்துல கழட்டி போடக்கூடாது, ஓரமாக போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் யுவர் ஷூஸ் அவே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏதாவது தப்பு பண்ணினா சாரி சொல்லணும், கண்டிப்பாக பெரியவங்க கிட்ட சாரி சொல்லு, இல்லை தப்பு பண்ணால் சாரி சொல்லு, இப்படிலாம் சொல்கிறதுக்கு சே சாரி வென் யூ மேக் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில நேரம் குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் ஏதாவது போயிட்டு வருவாங்க. ஸோ கடைகளுக்கெல்லாம் போகும்போது தெருவெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஒழுங்காக கிராஸ் பண்ணு, பத்திரமா போயிட்டு வா அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு லுக் போத் வேஸ் பிஃபோர் கிராசிங் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பில் யோர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்டர் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரூமை விட்டு வெளியே போகும்போது இல்லை யாரும் இல்லாத நேரம் லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு டர்ன் ஆஃப் த லைட்ஸ் வென் நாட் இன் யூஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் சில நேரம் தண்ணிக்குள்ளெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பத்திரமா விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தண்ணிக்குள்ளே முங்கிடாத, அதெல்லாம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹேவ் ஃபன் அண்ட் பி சேஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க கிட்ட எப்போவுமே நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு நம்ம கேட்போம். சரி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷால் வி கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சில நேரம் குழந்தைங்க கிட்ட சரி வா நம்ம வெளியே கிளம்பலாம், வெளியே போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தண்ணீரை வீணடிக்காத அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், இந்த இடம் ரொம்ப வழுக்குது, பார்த்து நடந்து வா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு இட் இஸ் ஸ்லிப்பரி, வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை கையில் கொடுக்கும்போது இதை பத்திரமா பிடிச்சிக்கோ, பார்த்து பிடிச்சிக்கோ இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷூ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ போட்டிருக்க ஷூவை கழட்டி போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நம்ம இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே சொல்லி சொல்லி பழகணும் அப்படின்னா குழந்தைகள் இந்த சென்டென்சஸை அவங்களே நல்லா படிச்சுப்பாங்க. இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அவங்க மித்தவங்க யார்கிட்டையாவது சொல்லும் போதும் இதே மாதிரி அழகாக இங்கிலீஷில் சொல்லிடுவாங்க. ஸோ இங்கிலீஷில் குழந்தைங்களுக்கு பேச பழக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்சஸ் அவங்க கூட நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் அதை ஈஸியாக வந்து பழகிப்பாங்க. அவங்க பெருசாக வந்து கிராமர் கற்றுக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அவங்களும் சொல்லி பழகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேசஸ், குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் பேச பழகும்போது ஈஸியாக இங்கிலீஷ் பேச பழகிடுவாங்க. முக்கியமாக ஒரு 2 வயசு 2.5 வயசு குழந்தைங்க பேச பழகிட்டு இருக்க குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் பேசணும் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.